காமராஜர் ஐயாவை ஏன் தெரியுமா நம்ம இன்று வரை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம்? அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை படிச்சு கண்ணீர் வந்தது சார். எடை பார்க்கும் எந்திரம் முதலாக இந்திய நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுது. எல்லா தலைவர்களும் அந்த எடை பார்க்கும் எந்திரத்தின் மீது ஏறி நின்று அதற்குள்ளர ஒரு சில்லறையை போட்ட உடனே அந்த எடை பார்க்கக்கூடிய எந்திரம் அவர்களுடைய எடையை சொல்லக்கூடிய அந்த சீட்டை வெளியே கொடுக்குது. ஒவ்வொருத்தரா ஏறி ஏறி நின்று அந்த எடை பார்க்கும் எந்திரத்துல அந்த சில்லறையை போட்டுட்டே இருக்காங்க. ஜவஹர்லால் நேரு ஐயால இருந்து அன்றைக்கு இருந்த கட்சி தலைவர்கள் அத்தனை பெரியோர்களும், தேச தலைவர்கள் அத்தனை பெரியோர்களும் அந்த எடை பார்க்கும் எந்திரத்தை ஆச்சரியத்தோட பார்த்து அதுல காசை போட்டு அந்த சீட்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தர் காமராஜர் வந்து கேட்கிறாரு, நீங்க ஏறி நிக்கலையா, நீங்க போய் பார்க்கலையான்னு. காமராஜர் ஐயா ஒதுங்கி ஒதுங்கி போறாரு. இப்ப ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த கேட்ட நிருபரிடம் சொன்னாராம், அவரை தொந்தரவு செய்யாதீங்க. ஏன் தெரியுமா அவர் வந்து நிக்கல? அந்த எடை பார்க்கும் எந்திரத்தில் போடக்கூடிய சில்லறை கூட அவர் சட்டை பையில் இருக்காது. அந்த சில்லறையை கூட தனக்காக என்று வைத்துக் கொள்ளாத பெரும் தலைவர் இந்த காமராஜர் ஐயான்னு ஜவஹர்லால் நேரு காமராஜர் ஐயாவை பற்றி சொன்னாராம். நான் அரசியலுக்கு வருவதன் மூலமாக பணம் சம்பாதித்து விட மாட்டேனா, பதவியை சம்பாதித்து விட மாட்டேனா, அதிகாரத்தை சம்பாதித்து விட மாட்டேனா, நான் இன்னும் வளர்ந்து விட மாட்டேனா என்று அரசியலுக்கு வரக்கூடிய இக்கால தலைவர்கள் ஒவ்வொருவரும் காமராஜர் ஐயாவினுடைய வாழ்க்கையை ஒரு முறையேனும் படிக்க வேண்டும்.